ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவலுக்கான ஸ்பெஷல் ஜிஓ வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா 2014 2019 வரையிலும் இடைப்பட்ட காலங்களில் யாரெல்லாம் அதாவது ரினியூவல் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணாங்களோ அவங்களாம் ரினியூவல் பண்ணிக்கலாம். இதுக்கான கால அவகாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 2021 3 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க டேட்லேருந்து 90 நாட்கள் இதை வந்து நம்ம ரினியூவல் பண்ணிக்கலாம். இதை எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். ப்ரௌசரில் டிஎன் வேலைவாய்ப்பு அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணுறது இதில் ஃபஸ்ட்லேயே பாருங்கள், எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் ரெண்டு தான் இருக்கும். ஏன்னா லேப்ஸ் ஆனது எப்பயுமே இப்படி தான் காமிக்கும். அதனால் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது அதில் கீழே ரினியூவல் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் ரினியூவல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இது மாதிரி வந்து யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் லேப்ஸ்டு, யூஆர் எலிஜிபிள் ஃபார் ரினியூவல் அண்டர் ஸ்பெஷல் ஜிஓ கன்செஷன் அப்படின்னு வரும். ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ரினியூவல் டேட் வந்து காமிக்கும், மந்த்தும் இயரும் காமிக்கும். ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்படின்னு இருக்கும். ரினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் ரினியூவல் மந்த் அண்ட் இயர் காமிக்கும். இது வந்து ஓகே கொடுங்க. அதாவது ரினியூவல் ஆயிடுச்சு, அதனால் வந்து மந்த் அண்ட் இயர் காமிக்குது. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஹோமு கிளிக் பண்ணுங்கள். மேலே ஏரோ மார்க் காமிச்சிருக்க பாருங்க, ஹோம் கிளிக் பண்ணுங்கள். அதாவது ரினியூவல் ஆயிடுச்சா என்னங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து நேமு டேட் ஆஃப் பர்த் இது தான் இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து லாக் அவுட் கொடுங்க. லாக் அவுட் கொடுத்துட்டு ரீலாகின் பண்ணணும். ரீலாகின் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் நேமு டேட் ஆஃப் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு மாடிஃபை கான்டாக்ட் ஆட் குவாலிஃபிகேஷன் இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பிரிண்ட் ஐடி கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து ஐடி கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பிடிஎஃப்பில் வந்து சேவ் பண்ணி நம்ம மெயிலே இதுலேயே சேஃபாக வச்சுக்கலாம். இதுதான் வந்து லேப்ஸான எம்ப்ளாய்மெண்ட் கார்டை ரினியூவல் பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து அதாவது ரினியூவல் பண்ணாமல் விட்டாங்களோ, அதாவது 2014 2019 வரையிலாம் யாரெல்லாம் ரினியூவல் பண்ணாமல் விட்டாங்களோ அவங்களாம் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி ரினியூவல் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.